வேலைக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். உங்கள் மத்தியில பேசும்படியாக ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக சோத்தரிக்கிறேன். இந்த நாள்ல ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அங்கே யோசேப்பினுடைய தகப்பன் யாக்கோபு யோசேப்பை அனுப்புகிறார். உன் சகோதரர்கள் ஆடு மேய்க்க போயிருக்கிறாங்க, அவர்களுக்கு தின்பண்டங்களை கொண்டு போ, அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் பார்த்துட்டு நீ வா என்று சொல்கிறான். இந்த யோசேப்பு வேதத்துல பார்க்கிறோம், யாக்கோப்புக்கு 11வது பிள்ளையாக பிறந்தவன் அவன். அதனால ராகேலுக்கு பெற்றெடுத்த யோசேப்பு அவன் யோசேப்புக்கு நல்ல ஆடைகளை உடுத்தி இருந்தவர். இங்க இந்த யோசேப்பு என்ன பண்ணுவான்னா, தன் சகோதரர்கள் 10 பேரும் செய்கிற பாவத்தை எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தகப்பன் இடத்துல சொல்லி வந்தான்னு சொல்லி 37ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கிறோம். அதே போல 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அதனால அவனை பகைத்தார்கள் என்று சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளை சகோதரர்கள் பகைத்தார்கள். ஆனா யாக்கோப்பு அவன் என்ன பண்ணுகிறான், தன் பிள்ளைகளிடத்துல அனுப்புகிறான். அனுப்பின உடனே அவன் போறேன் என்று சொல்கிறான். அதான் கீழ்ப்படுதல். போறேன்ப்பா. ஏன்னா அங்க போற இடத்துல என்ன நடக்குமோ தெரியும். யாருக்குனே சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாக எழும்புகிறாங்க. இவன் பல சொப்பனங்களை கண்டு சொல்லி இருக்கிறான். ஆனா அது மட்டும் இல்ல, இவனை எப்படியாவது அவன் மேல எரிச்சலாக இருக்கிறான். ஆனா தகப்பனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து போனான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சகோதரர்கள் போய் பார்த்துட்டு வாப்பா, ஆடு மாய்க்க போயிருக்காங்க, அவனை பார்த்துட்டு வா என்று சொல்லி அவனுக்கு பண்டங்களை கொடுத்து அவனை வழி அனுப்பி வைக்கிறான். போய் என்று சொன்ன உடனே அவன் போறான். தகப்பனுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளை. இந்த யோசேப்பு தகப்பனுக்கு கீழ்ப்படிந்ததுனால அங்க என்ன நடக்கு, அவனை என்ன பண்ண குழியில தூக்கி போட்டுறாங்க. சகோதரர்கள் 20 வெள்ளி காசுக்கு வித்துடுறாங்க. கிட்டத்தட்ட 13 வருஷம் அவன் என்ன பண்ணுகிறான். 17 வயசுல அங்கே தகப்பனுடைய வார்த்தைக்கு சகோதரர்களை பார்க்க அனுப்பின அந்த யோசேப்பு 30வது வயதுல அங்க என்ன நடக்கிறது, அந்த எகிப்து தேசத்துக்கே அதிபதியாக மாறுகிறான். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அது நன்மையோ தீமையோ பாருங்க, தகப்பன் அவனை அனுப்பின உடனே அவன் அப்படியே கீழ்ப்படிந்து போறான். வேற என்னமும் செய்யல. தகப்பன் சொல்லிட்டார் சகோதரர்களை பார்க்கணும், அங்க வருகிற மோசங்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறத தகப்பனுடைய வார்த்தைக்கு அவன் அப்படியே கீழ்ப்படிந்து போனான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்க நம்மளாம் என்ன சொல்லியிருப்பா, ஏற்கனவே எனக்கும் அவனுக்கு சண்டை ஆகாது, நான் போக மாட்டேன்னு சொல்லியிருப்பான். ஆனா இந்த யோசேப்பு அப்படி இல்லை. எல்லாம் அவனுக்கு தெரியும், நம்மளை பகைக்கிறாங்க, அண்ணன் தம்பி அண்ணன் மாதிரிலாம் எனக்கு விரதமாக எழும்புகிறார்கள் தெரியும். ஆனாலும் கூட இந்த யோசேப்பு என்ன பண்ணுகிறான் என்றால், அதை பொருட்படுத்தாதபடி தகப்பன் சொன்ன உடனே அப்படியே கீழ்ப்படிந்து போனான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, தகப்பனுக்கு கீழ்ப்படுதல் தெய்வ பிள்ளைகள் முக்கியம். பிள்ளைகள் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும். எத்தனையோ பேர் பிள்ளைகள் கீழ்ப்படியாமனால என்ன பண்ணுகிறாங்கன்னா பல பாடுகள் படுகிறாங்க, வேதனைப்படுகிறாங்க. ஆனா இந்த யோசேப்புக்கு பல பாடுகள் உபத்திரம் பட்டாலும் அந்த தேசத்துக்கே அதிபதியாக மாறுகிறார். நிறைய பேர் கீழ்ப்படியாமல் போனதுனால அநேக ஆசீர்வாதத்தை பெற முடியவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்க, தாப்ப ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, ஒரு வேலை சொன்னா அதுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. நிறைய பிள்ளைகள் அப்படிதான். வாலிபனே, வாலிப சகோதரியே, வாலிபனே, ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறாரப்பா, இவன் தாப்பனுக்கு கீழ்படிச்சிருக்கிறாயா, நான்லாம் இது செய்ய மாட்டேன், அது என்னுடைய வேலை இல்லைப்போ. ஆனா இந்த யோசேப்பு அப்படி இல்லை. தகப்பன் சொன்ன உடனே அப்படியே கீழ்ப்படிந்து போனான். அவனை என்ன பண்ண, குழியில தூக்கி போட்டு 20 பைசாவுக்கு விற்று போட்டு, இவ பிள்ளைகளே அங்கே போத்திபார் வீட்டுல படாத பாடுபட்டு ஜெயில இருந்து 13 வருஷம் வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் மனம் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லுகிறது. காரணம், அவன் தகப்பனுக்கு கீழ்ப்படுத்தி போனதுனால. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த எகிப்து தேசத்துக்கே அதிபதியாக ஆண்டவர் உயர்த்தினார். அது மட்டும் இல்ல, அவனுடைய தகப்பன் அவனுடைய உடம்பெடுத்த சகோதரர் எல்லாரையும் பராமரிக்க முடியும், எல்லாத்திலும் பாதத்துல கொண்டு விட்டார். தேவ பிள்ளையை கீழ்ப்படிதல் மிச்சாச்சுன்னா எல்லாத்தையும் ஆண்டவர் பாதத்துல கொண்டு வருவார். இன்னைக்கு அநேகர் கீழ்ப்படுகிற இல்லை. தேவ பிள்ளைக்கு கீழ்ப்படிதல் முக்கியம். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ பிள்ளைகளே, என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தாயானா. கீழ்ப்படியாம போனவர்களுடைய நிலைமை என்னாச்சு? தேவ பிள்ளைகளே, ஆதாம் ஏவாளுடைய என்னாச்சு? கீழ்ப்படியாம போனாங்க. அதனால என்னாச்சு? ஆசீர்வாதத்தை பெற முடியவில்லை, பாடுதான். ஆனால் இந்த யோசிப்பு தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனாலே அந்த எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக மாற்றி இன்னைக்கு
இந்த வேதத்துல வேறு இடமுறைப்படியாக ஆண்டு இருக்கிற விஷயம் தான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அந்த தகப்பன் சொல்லுக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது சில பாடுகள் போராட்டம் வந்தாலும் பரவாயில்ல, அவனோடு கூட தேவன் இருந்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவனுக்கு தேவனுக்கு பயப்படுற பயனாக இருந்தான். அவன் சகோதரர்கள் அப்படி இல்லை, இவன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தான். தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல தேவன் அவனோடு கூட இருந்து போற இடங்களெல்லாம் பாதுகாத்து அந்த தேசத்துக்கு அதிபதியாக உயர்த்தி அவனை வழி நடத்தினார் என்று வேதத்துல பார்க்கிறோம். அதே போல என் அருமையான வாலிபனே, வாலிப சகோதரியே, உன் தாப்பனுக்கு நீ கீழ்ப்படுகிறாயா? உன் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறாயா? நீ எது சொன்னாலும் செய்கிறாயா? தேவ பிள்ளைக்கு என் வேலை இல்லைன்னு சொல்லுகிறாயா? நீ கீழ்ப்படிந்து பார். உன் வாழ்க்கையில யோசேப்பை உயர்த்தினது போல தேவன் உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறான். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, சோத்திரனப்பா. அப்பா, யோசேப்பு தகப்பனை அனுப்பும் போது நான் போறேன் என்று சொன்னானப்பா, அதான் கீழ்ப்படிதல். அப்பா, நான் போறேன் என்று சொன்ன உடனே அவன் போனான். அநேக பாடுகள் உபத்திரம் இருந்தாலும் சரி, ஆனாலும் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனாலே அந்த எகிப்து தேசத்துக்கே அதிபதியாக மாற்றின தேவனே சோத்திரம். இந்த எத்தனை வாலிபர்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அந்த பெற்றோருக்கு கீழ்ப்படியாத வாலிபர்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பெற்றோருக்கு தகப்பனாருக்கு கீழ்ப்படித்தக்க கிருபை செய்யும்படியா செபிக்கிறோம். உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேனப்பா. இந்த பிள்ளைகள் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தால கிருபை பாராட்டும். ஆசீர்வதிக்கிறேன் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென். தகப்பனாருக்கு கீழ்ப்படிங்க. நீங்க கீழ்ப்படிஞ்சேனா யோசேப்பை உயர்த்தினது போல தேவன் உங்களை உயர்த்தி வழிநடத்துவார். ஆமென், ஆமென். காட் பிளஸ்.